ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் ஒரு மியூச்சுவல் ஃபண்டை பற்றி பேச போகிறோம். ஸோ மோஸ்ட்லி நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, மியூச்சுவல் ஃபண்டில் வேணாம், பிகினர்ஸ் வந்து ETF ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். அஃப்கோர்ஸ் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கும்போது ETFில் ட்ரேட் பண்ணுறதுன்றது ஸ்விங் ட்ரேடிங்க்கோ இல்லை வந்து ஒரு 1 இயர் நீங்கள் ஹோல்ட் பண்ண போகிறீங்களோன்றது ஒரு பெட்டரான ஆப்ஷன் தான், ஓகேங்களா. பட் ஏன் இப்போ நான் மியூச்சுவல் ஃபண்டு பற்றி பேச போகிறேன் அப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே கிளியராக நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சொல்கிறது எதுவுமே வந்து ரெக்கமெண்டேஷன்ஸும் கிடையாது. நான் ஜஸ்ட்டு ஷேர் மார்க்கெட்டில் நான் உள்ளே வந்து எனக்கு என்ன நான் புரிஞ்சுக்கிறேனோ அதை மட்டும் ஜஸ்ட்டு ஒரு வீடியோவாக நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. ஸோ அந்த ரெக்கார்டு வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் அதை பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என் வீடியோவில் நான் இதுக்கு முன்னாடி போட்டதாகட்டும், இப்போ போட்டுட்ருக்கிறதாகட்டும், இனிமேல் போடுறதாகட்டும் எதுவுமே வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது, ஓகேங்களா. இது என்னுடைய ஓன் விஷயங்களை வந்து நான் வந்து ஒரு இன்புட்டாக எனக்கே நான் சொல்லிக்கிற மாதிரி நினச்சிக்கங்களேன். நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேனோ அதை வந்து ஜஸ்ட்டு ஒரு பதிவு பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஓகே, நேற்று வந்து ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி புது ஸ்ட்ராட்டஜி ஒன்று பேசியிருந்தோம். 1 ஸ்டாக்கு 1 மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது எந்த மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம் அப்படின்னு நிறைய யோசிக்கும்போது நமக்கு ETF தான் மோஸ்ட்லி நம்ம போட சொல்லியிருப்போம். பட் ETFை விட ஒரு பிகினருக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அதே நேரத்தில் அது வந்து ஒரு பேலன்ஸ்டாகவும் இருக்கணும். நாட் ஜஸ்ட் லைக் தட் நிஃப்டி ETFில் எல்லோரும் போடுற மாதிரி இருந்துடாமல் ஒரு வேறு இடத்துல டிவர்சிஃபைடாக ரொம்ப பிரித்து இருக்கிற மாதிரி ஒரு மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நான் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு சஜஷன்னு சொல்ல மாட்டேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டு மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ இந்த பேலன்ஸ்டு மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிஸ் நிறைய பிராண்ட்ஸில் வந்து இருக்குது. ஸோ அதில் நீங்கள் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, அப்புறம் வந்து அதோடைய என்னென்ன கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் ஏன் பேலன்ஸ்டு மியூச்சுவல் ஃபண்டில் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஸோ இது வந்து ஒரு ஹைப்ரிட் டைப், ஓகேங்களா. ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்டு மெயினாக வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேங்கிங் செக்டாரு, அப்புறம் கோல்டு, அப்புறம் வந்து நேச்சுரல் கேஸஸ் இப்படின்னு சொல்லிட்டு வேறு செக்டார்ஸில் வந்து இவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸ்பெஷலி எதுலன்னு பார்த்தீங்கன்னா டெப்ட் அண்டு கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அரௌண்ட் ஒரு 20% கிட்டன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதால் என்ன ஆகுதுன்னா, ஈவன் தோ உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் வந்து பெரிய ஒரு நியூஸாலேயோ இல்லை வந்து ஏதோ ஒரு அது வந்து கரெக்டான நியூஸாக இருக்கலாம், ஃபேக் நியூஸாக இருக்கலாம், இல்லை ஒரு பதட்டத்தாலேயோ ஷேர் மார்க்கெட் விழுந்தாலும் ஒரு 20%க்கு மேலே உங்களுடைய ஃபண்டு வந்து வேறு இடத்துல வந்து ஷேர் மார்க்கெட்டை சாராத வேறு இடத்துல இருக்கிறதுனால ஒரு ஷார்ட் டேர்மாக வரும் இல்லையா. உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் ஏதாவது ஒரு லாஸ் ஷேர் மார்க்கெட் விழும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டைமில் கூட ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் ஒரு அரௌண்டு ஒரு 10%க்கு மேலே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா. கண்டிப்பாக வரும்னு சொல்ல, வாய்ப்புகள் இருக்குது. பாஸ்ட் ஹிஸ்ட்ரிஸ், இதோட பாஸ்ட் ரெக்கார்ட்ஸை பார்த்தீங்கன்னா பர் இயருக்கு, ஓகேங்களா, பாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா இது பர் இயருக்கே பார்த்தீங்கன்னா 16லேருந்து 22% வரைக்கும் கொடுக்குற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ நிஃப்டியே பார்த்தீங்கன்னா 10 to 12 தான் அப்படின்னு சொல்லி எக்ஸ்போர்ட் சொல்கிறாங்க, பாஸ்ட் ரெக்கார்ட் சொல்லுது. அப்படி இருக்கும்போது ஒரு பேலன்ஸ்டு மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் போகும்போது உங்களுக்கு ரிஸ்க்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்டு ஈவன் தோ மார்க்கெட் ஒழுங்காக உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் எக்ஸிட் ஆகிறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் மார்க்கெட் சரியில்லைனா கூட உங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து கொஞ்சம் ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு 15 இயர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து ட்ராப் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் டெஃபினட்டாக ஒரு 20% 30% விழுதுன்னும் போது அது உங்களுக்கு ஒரு பெரிய நெகட்டிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் கூட இது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஒன்று. இன்னொன்று, ஷார்ட் டேர்மில் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு நிஃப்டி மாதிரி நிஃப்டி 50 மேலாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் கேம்பிளிங். உங்களால் சொல்ல முடியாது ஒரு ஷார்ட் டேர்மில் மியூச்சுவல் ஃபண்டில் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருமே இல்லைன்னு சொல்லுவாங்க.
அது லார்ஜ் கேப்பாக இருக்கட்டும், மிட் கேப்பாக இருக்கட்டும், இல்லை ஸ்மால் கேப்பாக இருக்கட்டும், மேபி அந்த ஒரு பர்டிகுலர் இயரில் வந்து ஒரு நல்ல ரேலி அந்த பர்டிகுலர் மிட் கேப்க்கோ ஸ்மால் கேப்க்கோ கிடச்சி உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமாக பை லக்கில் வந்தால் மட்டுமே வந்து உண்டு. அப்போது இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு டீசெண்டான, அதாவது மிட் கேப்பு, லார்ஜ் கேப்பு, அப்புறம் வந்து நிஃப்டி ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 10 to 20, 25 கொடுக்குற பட்சத்தில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணாமல் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அளவுக்கு உங்களோட மணியை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு வேறு சில ஃபண்ட்ஸ்லேயும் போட்டு அதுலேருந்து ஈக்குவல் பண்ணி ஒரு டீசெண்டான ஒரு 16 to 20 கொஞ்சம் கம்மியான ரிஸ்கில் கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வெளியே வரதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஷார்ட் டேர்ம்லேயும் நீங்கள் இது கேதர் பண்ணுறதுக்கு இதே பர்சன்டேஜை வந்து கேதர் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இன்கேஸ் இப்போது இந்த சினாரியோவே எடுத்துக்கோமே, இன்னி டேட்டில் ஒரு 6 மந்த்து உங்களுக்கு மார்க்கெட் எப்படி இருந்ததுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதுலேயுமே கூட உங்களுக்கு அரௌண்ட் 10% சாலிடாக லாஸ்ட்டு 3 மந்த்துக்கு கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போது நிஃப்டி வந்து 3 to 4% கொடுத்துருக்கேன் இந்த கட்டத்தில். ஒருவேளை நீங்கள் நிஃப்டி மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ நிஃப்டி இடிஎஃப்லேயோ நீங்கள் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் கூட ஒரு 4% இப்போ அப்ரைஸ் ஆகிருக்கும். ஆனால் இந்த கண்டிஷனில் கூட 9 to 10% வந்திருக்கு, 6 to 9% வந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்டுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரிஸ்க் இருந்தாலுமே கூட மற்ற கேட்டகரிஸை விட பேலன்ஸ்டாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஹைப்ரிட் வெர்ஷன்ஸ் நீங்கள் போகிறது பெட்டராக இருக்குமோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் இதை நான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லணுன்ட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ எல்லாரும் சொல்லுவாங்க கண்ணை மூடிட்டு நிஃப்டியில் போடுங்க, டெஃபினட்டாக கேரண்டியாக வரும்னு சொல்லிட்டு. பட் ஷார்ட் டேர்முக்கு கண்டிப்பாக இருக்காது. ஸோ அப்போ ஷார்ட் டேர்ம்லேயுமே உங்களுக்கு ஒரு பேலன்ஸ்டான மியூச்சுவல் ஃபண்டு ஒரு குட் ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வித்தவுட் ஃபெயிலியர் நீங்கள் தாராளமாக வந்து இதை செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. ஓகேங்களா? ஏன்னா வந்து நார்மல் இடிஎஃப் நிஃப்டி இடிஎஃப் வாங்கும்போதோ இல்லை நிஃப்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்கும்போதோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டாக் பேஸ்டாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு நியூஸால் விழுதுன்னா நீங்கள் எக்ஸிட் ஆகணும்னு நினைக்கிற நேரத்தில் உங்களால் வந்து ஒரு நல்ல பொசிஷனில் வித்தவுட் லாஸ் வர்றதுன்றது கஷ்டம். நிஃப்டி எப்படி இறங்குதோ அதே ஸ்பீடுக்கு உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்டும் இறங்கும். நிஃப்டி 4% இறங்குனா உங்கள் நிஃப்டி 50 அதை பேஸ் பண்ண மியூச்சுவல் ஃபண்டும் ஒரு 4% இறங்க தான் போகுது. ஆனால் அதில் கொஞ்சம் கம்மியாக இறங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்டு செக்டரில் போகும்போது அவங்க கோல்டில் வேறு செக்டார்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போனீங்கனாலே பார்க்கலாம் அவங்க எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் உங்களுக்கு ஓகே இது கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்குப்பா, உங்களுக்கு ஒப்பீனியன் ஓகே அப்படின்னா நீங்கள் பர்சனலாக ரிஸ்க் எடுத்து அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இந்த மாதிரி சினாரியில் இப்போ நம்ம மார்க்கெட் விழுந்த சினாரியில் கூட ஒரு 10% கொடுக்குது. லாஸ்ட் 1 மந்த்து கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த் வந்து 9% கொடுக்குது அப்படின்னா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஈவன் நிஃப்டி இறங்கினப்பையும். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அண்டு இன்னும் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தாலோ சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சால் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இல்லை அதை பற்றி மேக் பண்ணுற வீடியோ, இல்லைனா இல்லைன்னு சொல்லிவிடுவேன். ஓகேங்களா? ஸோ அதான். ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு தெரியும் போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி. ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் இன்னும் இவ்வளோ வெரைட்டி இருக்கா? அப்போது இடிஎஃப்பில் இல்லாத ஒரு சில விஷயம் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இருக்குது. இப்போ நிஃப்டி இடிஎஃப் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்டு நிஃப்டியை பேஸ் பண்ண மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறையா இருக்குது. பட் மியூச்சுவல் ஃபண்டில் இந்த ஹைப்ரிட்ன்றது வந்து பேலன்ஸ்டாக இருக்குது. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கோல்டு இடிஎஃப்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பேலன்ஸ்டு மியூச்சுவல் ஃபண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பெனிஸ் கோல்டு பீஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு சில கம்பெனிஸ் சில்வர் பீஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு சில கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, மெட்டல் செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய பேர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ வந்து இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். உங்களுக்கு இடிஎஃப் ஸ்டாக்ஸை தாண்டி மியூச்சுவல் ஃபண்டும் வரும்போது மியூச்சுவல் ஃபண்டில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வெறும் மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் செலக்ட் பண்ணுறீங்கன்னா அதே மியூச்சுவல் ஃபண்டில் தான் மறுபடியும் போடணும் அவசியம் கிடையாது. அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மியூச்சுவல் ஃபண்டையும் மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அட்லீஸ்ட் இப்போ வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து நான் ஒரு கிளாரிட்டி வந்து அடுத்த வீடியோவில் தரேன்.
ஸோ அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணால் இன்னுமே நமக்கு நிறைய ரிட்டர்ன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அடுத்த வீடியோவில். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.